ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்வதான ஒரு மகிமையான வார்த்தை என்னவென்றால், அதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். அனுதினமும் வேதனையோட, கண்ணீரோட, துக்கத்தோட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டத்தை எல்லாம் மேற்கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் போய் இருந்தால் மாத்திரம்தான் இதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாக இந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியாது. சாதாரணமாக அந்த சத்ருவின் கிரிகளை அழித்து போட முடியாது. தேவ சமூகத்தில் போய் நீங்கள் அமர்ந்தால் மாத்திரம்தான், அவர் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான், அவர் சமூகத்தில் அனுதினமும் நாட வேண்டும், தேட வேண்டும். தேடினால் மாத்திரம்தான் உங்களுக்கு விரதமாக எழும்புகிறதான அந்த சத்ருவின் போராட்டங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் சத்ருவின் கிரியைகளை அழித்து உங்களை ஜெயமாய் இந்த நாளிலே வாழ வைப்பாராய். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.